அனைவருக்கும் வணக்கம்மா. நான் உங்கள் அம்மா டைரின்னு கீதம்மா பேசுகிறேன். இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா பருப்பு பொடி. இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, உடைச்ச கடலை, காஞ்ச மிளகாய், மிளகு, இவ்வளோ தான் இதுக்கு. இந்த பருப்பு பொடி எப்படி சாப்பிடணுன்றது உங்களுக்கு தெரியும். இதில் இன்னொரு ட்ரிக்ஸும் இருக்குது. இப்போ சமயத்தில் ரசம் சாதமோ ஒரு சாம்பார் சாதமோ வச்சு தொட்டுக்க தேடும்போது இந்த பொடியை 2 ஸ்பூனும் தேங்காயும் போட்டு துவையில் அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். வத்த குழம்புக்கும் இந்த துவையலுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் பாரம்பரியமான சமையல் உணவு வகையெல்லாம் நிறைய போடுறோம். அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது எங்களுக்கு இது போடுங்கம்மான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் போடுறேன். நம்ம சேனல் நீங்கள் நம்மளது இதெல்லாம் பாருங்கள். நிறைய பாரம்பரியமான சமையல் இதெல்லாம் நிறைய போடுறோம். இன்னும் நிறைய சின்ன சின்ன இந்த குழந்தைங்களுக்காக சளிக்காக வெத்தலையில் ரசம், வெத்தலை நெல்லிக்காய் வச்சு ரசம் போட்டிருக்கோம். நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நிறைய இது இருக்கும். வெத்தலையை வச்சு அவ்வளோ தொகையில் எல்லாமே போட்டிருக்கோம். அதேமாரி அரைக்கீரை பிரியாணி செஞ்சுருக்குறோம். நான் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு காமிக்கிறேன். அதில் ஏதாவது நிறை குறை இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் எங்கள் வீடு மாதிரி தான். எப்படி என் குழந்தைங்களுக்கு. நன்றி.